தனுசு ராசி நண்பர்களுக்கான 2025 சனி பயிற்சி பலன்கள். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 2, 3 உண்டான அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி அலைச்சலை கொடுப்பார். 3 விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எதுலாம் நடக்கும்னா உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட ஜாதகம் அதுக்கு செல்லுபடியாகும். என்னென்ன நடக்கும்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும். இந்த இடமாற்றம் எப்படி இருக்கும்னா வேலை விஷயமாக இடமாற்றம் ஏற்படும். வேலை விஷயமா உங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு உங்களை குடும்பத்தை விட்டு பிரித்து வேற ஒரு இடத்துக்கு போய் அலைச்சலை கொடுப்பாரு. அதாவது நீங்கள் தனியாக தங்கி ரூம் எடுத்து தங்கி இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். இது சப்போஸ் இது நடக்கலை அப்படின்னு சொன்னால் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்றா இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லாட்டி அந்த எக்ஸ்ட்ரீம் வேலை கிடச்சி உங்களை வெளியூருக்கு அனுப்புவார், இல்லை வேலையில் கெடுதலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது பொதுவான பலன் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா என்ன பிரச்சனைங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்னென்ன பிரச்சனை வருங்கிறதையும் நான் சொல்கிறேன், என்ன நல்லது நடக்க போகிறதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லது, உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. சார், ஒரு சூக்ஷ்மத்தை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். தனுசு ராசிக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இருக்கிறதுலே 12 ராசிலேயே அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டால் சனி பகவானால் ஃபஸ்ட்டு நிற்கிறது இந்த தனுசு ராசிக்காரன் தான். ஏன்னா இவனுக்கு வாயில் சனின்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் வாயில் சனி. இவன் நல்லது யதார்த்தவாதி, வெகுஜன விரோதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யதார்த்தமாக எதையாவது சொல்ல போக சுற்றி இருக்கிறவன் உங்கள் பேரில் கடுப்பை வளர்த்துப்பான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் சனி இருக்கிறதுலே அதிகமான கெடுதல் பண்ணுவார். அதுக்கு அடுத்தது யாருன்னா மீனராசி நண்பர்களுக்கு தான். இந்த சனியும் இந்த தனுசும் மீனமும் குருவோட வீடு, சனிக்கு எதிரியோட வீடு. அதனால் நீங்கள் 2 பேரும், தனுசும் சரி மீனமும் சரி, எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி 4ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, எதிரியோட வீட்டுக்கு போயிருக்காரு. எதிரியோட வீட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் கெடுதலை பண்ணுவாரான்னு கேட்டால், நல்லது பண்ணுவாரான்னு கேட்டால் பண்ண மாட்டார். ஏன்னா எதிரியோட வீட்டை போய் எதிரி வீட்டுக்கு போய் அங்கே என்ன கொஞ்சி குழாவுவாங்களா? அங்கே போய் அவனை என்ன கெடுக்கலான்னு தான் பார்ப்பார். அதே மாதிரி அவருடைய பார்வை பலம் 6, 10, 1 ஆகிய இடங்களை பார்க்குறது. அதாவது இந்த 4ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு 7ஆம் பார்வையாக. அதுக்கப்புறம் உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. இதனால் என்னென்னா தொழில் நிமித்தமாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். தொழிலுக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் உழைக்க மாட்டேன். ஒரு ஜாதகத்தில் சனி வீக்காக இருக்காருன்னா சரியான சோம்பேறியாக இருப்பான். சனி மேஷராசியில் இருக்கார், எந்த கிரகங்களின் பார்வையோ சம்பந்தமோ இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சோம்பேறி யாரையுமே பார்க்க முடியாது. ஆனால் அதே இடத்துல குருவால் பார்க்கப்பட்டாலோ அல்லது செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது சூரியனோடு சேர்ந்திருந்தாலோ நீச்ச பங்க பலனை அடையும் பொழுது நெருப்பாக வேலை பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தார்னா உழைப்பு அதிகரிக்கும், உழைப்பின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும், வருமானத்தின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிப்பதன் மூலமாக பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தனுசு ராசிக்கு இது ஒன்று இந்த பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் நல்ல விஷயத்தை கொடுப்பாரு. இல்லை அப்படின்னா கஷ்டத்தை, இங்கே ஆரோக்கிய குறைபாடு ஏற்கனவே நீங்கள் நிறைய அனுபவிச்சிட்டிங்க. 4ஆம் இடத்துல ராகு இருந்தார், 2ஆம் இடத்துல சனி இருந்த வரைக்கும் உங்களுக்கு 2020 to 23 உடம்புல எல்லா வியாதியும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போது அது மாறக்கூடிய நேரம் வந்துடுது. ஆரோக்கியத்தில் குறைபாடு வராமல் இருக்கணும்னா பி ரெடி டு ஒர்க், உழைப்பதற்கு தயாராகுங்கள். அடுத்தவனுக்கு நீங்கள் உழைக்கணும். ஒன்றுமே இல்லை, உங்கள் ஃப்ளாட் சிஸ்டம், இப்போ சென்னையிலலாம் ஃப்ளாட் சிஸ்டம், கோயம்புத்தூர்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் இருக்குது. அந்த ஃப்ளாட் சிஸ்டத்தில் தண்ணி ஏதாவது அடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாலண்டியராக போயிட்டு காசு வாங்க வேலை பண்ணணும். சார், என்ன சார் சொல்கிறீங்க, காசு வாங்க அப்படி தான் வேலை பண்ணணும். அப்படி வேலை பண்ணினீங்கன்னா இது சனி பகவானுக்கு உண்டான பரிகாரம், அர்த்தாஷ்டம சனிக்கு பரிகாரம். அதாவது அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும், உபதிரவமாக இருக்கக்கூடாது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் ஒரு வயசானவர் உட்காந்துருப்பார், ரிட்டையர் ஆனவர். அவர் உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் அங்கே வரக்கூடிய ஆண் பெண்களுக்கு, குடியானவர்களுக்கு, விவசாயிகளுக்கெல்லாம் லெட்டர் எழுதி கொடுப்பார். அவங்க முடிஞ்சவங்க 8 நாள் 4 நாள் 10 பைசான்னு கொடுத்துட்டு போங்க. முடியாதவங்களுக்கு பரவாயில்லம்மா, நான் பார்த்துக்க, எனக்கு தேவையில்லைம்மா அப்படிம்பாங்க. என்னென்னா இது ஒரு பரிகாரம். அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் பரிகாரமாக செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்தவனுக்கு உதவியாக இருக்கணும், அடுத்தவனை காப்பாற்றணும். குறிப்பாக யாருக்காவது செருப்பு போடக்கூடிய வசதி இல்லைன்னா
அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு, படிக்கின்ற குழந்தைகள், அந்த கிராமத்துலலாம் சில பேர், இப்போ எல்லா இடத்துலையுமே வசதி வாய்ப்பு வந்துடுது, கிராமத்தில் குழந்தைகள் செருப்பு இல்லாமல் நடந்து போவாங்க, ட்ராயர் கிழிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு பரிகாரம். இதெல்லாம் ஏன் சார் எங்களுக்கு பரிகாரத்தை மட்டும் சொல்கிறீங்க, நல்லது எதுவும் இல்லையா, கெட்டது எதுவும் இல்லைன்னா? உங்களுக்கு எல்லாமே நல்லது தாங்க. நீங்கள் உழைச்சா வெற்றி. உங்களுக்கு உழைத்தீர்கள் என்றால் பணப்புழக்கம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் 2025 அக்டோபரில் ஒரு பெரிய தன வரவு இருக்குது. பிட்வீன் அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளார ஒரு லம்சம் அமௌண்ட் உங்கள் குடும்பத்திலேருந்தோ இல்லை குடும்பத்து மூலமாகவோ இல்லை உங்களுடைய உழைப்பின் மூலமாகவோ உங்களுக்கு பண வரவு, அதாவது சாதாரண வரல, ஒரு ஒரு மூட்டையாக ஒரு 10,000 கோடி வந்து எப்படி இருக்கும்? அரசியல் இருக்கீங்களான்னு கேட்காதீங்க. அரசியல் இருந்தால் மட்டும் சம்பாதிக்க முடியாது, உழைப்பினாலையும் சம்பாதிக்க முடியும். என்ன உழைப்பு கொஞ்சம் ஜாஸ்தி கஷ்டப்படணும். அந்த கஷ்டம் இப்போ நீங்கள் பட்டுட்டீங்கன்னா கஷ்டங்கள் இருக்காது, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் வேளா வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க. நெஞ்சு பகுதியில் எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார், கஷ்டம், ஆரோக்கியத்தில் கஷ்டம் வராமல், நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேள்வி வரும்ல. இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன தெரியுமா? பசுமாடுகளை நீங்கள் போஷிக்கணும். அதாவது பசுமாடுகள்னால் மாடுகளை மட்டும் இல்லை, நாய், அணில், பூனை, புறா எதுவாக இருந்தாலும் அதுங்களுக்கு சாப்பாடு வைக்கணும். இதை பண்ணுறதுனால 4ஆம் இடம் இந்த இந்த உயிரினங்களுக்கு உண்டான இடம். இதை பண்ணுறதுனால அந்த ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்கள் ஒரு பாவம் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு குழந்தையோடைய, ஒரு நாய்க்குட்டியோடைய கால் அடிபடுறதுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு புறாவை சாகடிச்சிருக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பரிகாரம் இது. உங்களுடைய ஆரோக்கியம் சங்கடப்படாமல் இருப்பதற்கு இந்த அதாவது 5 அறிவு ஜீவன்கள், 2 அறிவு ஜீவன்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு உங்களால் ஆன சிவபுராணம் படிப்பது, ஏதாவது ஒரு விஷயத்தை அங்கே நீங்கள் போய் படிக்கணும், பாடணும். எனக்கு பாட்டு வராது சார், அதை பற்றி கவலைப்படாதீங்க. மனுஷனை பார்க்காதீங்க, தெய்வத்தை பாருங்கள். அந்த தெய்வம் உங்களுடைய குரலுக்காக ஏங்கி கொண்டு இருக்கின்றது. அங்கே போயிட்டு பாட்டு பாடுங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்க வரவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா நிதானமான வார்த்தைகளை கொண்டு, அம்மா இந்த இடத்துல குப்பை போடாதீங்க, இந்த இடத்துல கால் நீட்டி உக்காராதீங்க, இந்த இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு யூரின் போக விடாதீங்க, இப்படியெல்லாம் மரியாதையோடு சொல்லுங்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரசாதம் கொடுக்கக்கூடிய இடத்துல நின்று மக்களை ஒழுங்குபடுத்தி விடுங்கள். அந்த இடத்துல நீங்கள் பிரசாதம் வாங்கி கொடுக்கக்கூடாது. நீங்கள் அங்கே நின்றுண்டு அவங்க ஒழுங்காக போகிறாங்களா, குறுக்கில் யாராவது வந்தாங்கன்னா சாமி இப்படி போகாதீங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. அதாவது உடல் உழைப்பின் மூலமாக அடுத்தவங்களுக்கு நல்ல போதனைகளை செய்வதன் மூலமாக சனியின் பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் ஏற்படும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். இதை தவிர குலதெய்வ வழிபாடு கம்பல்சரியாக பண்ணணும்.